அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பாக உங்களது நிதிச்சுகளை சமாளிக்கக்கூடிய வழியில் உங்களுக்கு அருமையான இனிமையான சம்பவங்கள் ஒன்று நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. யாரெல்லாம் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இறைவனுடைய பரிபூர்ண அருள் எப்பொழுதுமே கிடைக்க இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதங்க 9ஆம் நாள் 2022ஆம் வருடம் சனிக்கிழமை, தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை தினங்க. இன்றைய தினம் சனிக்கிழமைங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு மூலமாக நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினத்துக்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுவது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்புங்க. இத்தகைய சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக வளரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. தொழிலில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. எனவே வியாபாரிகள் முகத்தில் இன்றைய தினம் கண்டிப்பாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப அவசியம். உங்களை ஏமாற்ற சில பேர் காத்திருப்பாங்க. எனவே இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் மற்றும் உங்களது பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை நிகழ்ச்சிகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க. இன்றைய தினம் யாரையும் நம்ப வேண்டாம். யாரை நம்பியும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டாம். அல்லது புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கையெழுத்திடும் பொழுது ஒப்பந்தங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து கையெழுத்து போடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். சின்ன சின்ன இக்கு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சு அது எல்லாத்தையும் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க கையெழுத்து போட வேண்டிய விஷயங்கள்ல கையெழுத்து போடலாங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுல சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அது சரியாகிவிடும். இன்றைய தினம் அது தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து யோசிச்சு செயல்படுங்க. இன்றைய தினம் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு சிக்கனத்தை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணுங்க. சிக்கனமா இருக்கிறது ரொம்ப அவசியம். சிக்கனத்தை பற்றிய அறிவுரைகளை உங்களது பெற்றோரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதும் இன்னும் நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து இன்னைக்கு திரும்ப பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ப்ரெஷர் போட்டீங்கன்னா போதும் நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப நீங்கள் வசூல் செய்யக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க. எனவே உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உட்கார்ந்து நல்ல புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தலாம் நண்பர்களே. அதன் மூலமாக நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதல் வாழ்க்கையில கடல்ல மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய காதல் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் திறந்த வெளியில நடந்து தனிமையா நடக்க விரும்புவீங்க. அது உங்களது மனதை இன்னும் அமைதியாக வச்சிருக்க உதவிகரமா இருக்குங்க. நாள் முழுவதும் பயனளிக்கும். எனவே காலை நேரத்திலேயே அமைதியாக வாக்கிங் போறது இன்னைக்கு நீங்க பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. இன்றைய தினம் நீங்கள் வாக்கிங் போறது மிகச்சிறந்த நல்ல பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்கு வழங்க காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் எந்த ஒரு விஷயங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்கள் செய்தாலும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு சேமிப்பு பணம் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. பழைய சேமிப்புகள் வந்து நேற்றைய சேமிப்புகள் வந்து இன்றைய தினம் உங்களுக்கு செலவிற்கு கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. சில மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், மகிழ்ச்சிகரமான காரியங்கள் வந்து உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும், நடைபெறும். எனவே அதன் மூலமாக உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளா இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் தனிமையில நடக்கிறதன் மூலமாக நல்ல ஒரு இனிமையான மனநிலையை இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்கு. ஒரு ஸ்பெஷலான பிரைஸ் வந்து உங்களுடைய பரிசு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க நிம்மதியா தூங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நல்ல தூக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதன் மூலமாக இன்றைய தினம் மிகவும் அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும்
எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் தினசரி மொபைல் மூலமாக பெற முடியும். நமது வீடியோவை தினமும் பார்க்க அது ஏதுவாக அமையுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நமது கணினியுடைய ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7. 7ஆம் நம்பர் இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க. கிரீன் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை காரணமாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பேசிய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உடல் நலன் சிறப்பாக இருக்குங்க. குறிப்பாக பார்வை தெளிவாகும். பார்வையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மகளுங்க. கண் பார்வை இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. எது முக்கியமான செலவு, எது முக்கியமில்லாத செலவுன்னு வகைப்படுத்தி நீங்கள் செலவு செய்கிறது அவசியம். முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க. மற்ற செலவுகளை தள்ளி போடுவது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் ஏற்படுங்க. மாணவர்களுக்கு கல்வியிலும் நல்ல ஒரு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. புதிய டெக்னிக்கான விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான குடும்ப நாளாக இன்றைய தினம் அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நமது வீடியோ பற்றின உங்களது பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கன்னியுடைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினமும் பார்க்க முடியும். எனவே நமது ராசிபலன்களை நீங்கள் தினமும் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.